அனைவருக்கும் வணக்கம். Oppo அவங்களோட Reno சீரிஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இது ஏற்கனவே சைனாவில் லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன். இந்த Reno சீரிஸில் இது வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோனில் இல்லாத அளவுக்கு புதுமையான விஷயங்கள் கொடுத்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இதோட பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் என்ன, வர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் என்ன, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. Oppo Reno சீரிஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஃப்ளாக்ஷிப் மாடல், அதாவது Oppo Reno 10X ஆப்டிக்கல் ஜூம். இன்னொன்று வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மாடல் Oppo Reno லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் கூடிய விரைவில் இதோட 5G வெர்ஷனும் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் முதல்ல நம்ம Oppo Reno 10X ஆப்டிக்கல் ஜூம் பற்றி பார்த்துடலாம். இதோட டாப் 5 ஃபீச்சர்ஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது 10X ஆப்டிக்கல் ஜூமோட இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே இந்த ஃபீச்சரோட லான்ச் ஆகலை. ஏற்கனவே Huawei P30 Pro வந்து 5X ஜூமில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை விட பெட்டராக இதில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த 10X ஆப்டிக்கல் ஜூமில் வந்து அவங்க OIS, அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, அட்வான்ஸ்டு EIS, அதாவது எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த 10X ஆப்டிக்கல் ஜூமோட லென்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிஸ்கோப் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குது. இது 13 மெகா பிக்சல் ஃபோக்கல் 3.0 டெலிஃபோட்டோ லென்ஸோட கொடுத்துருக்காங்க. அடுத்த யூனிக் ஃபீச்சர் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஃபின் பாப்அப் செல்ஃபி கேமரா மாடல் இதில் கொடுத்துருக்காங்க. Oppo Reno தான் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஷார்ப் ஃபின் மாடலில் இதை லான்ச் பண்ணியிருக்காது. இதுக்கு பேர் ஏன் ஷார்ப் ஃபின் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா, இது வந்து பாப்அப் ஆகும்போது ஷார்ப் ஃபின் ஷேப்பில் இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஷார்ப் ஃபின் மாடல் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த ஷார்ப் ஃபின் மோட்டரைஸ்ட் பாப்அப் கேமராவில் வந்து 60 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட வந்து ஒரு சாஃப்ட் ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்ப் ஃபின் செல்ஃபி கேமராவுக்கு வந்து 5 இயர்ஸ் கேரண்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து ஃபால் டிடக்ஷன் ஃபீச்சரும் இன்கார்பரேட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதனால ஒருவேளை நீங்கள் செல்ஃபி எடுக்கும்போது ஃபோன் கீழே விழுந்தாலும் இந்த ஃபால் டிடக்ஷன் ஃபீச்சர் வந்து செல்ஃபி கேமராவை ப்ரொடெக்ட் பண்ணும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93.1% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ. ஆமாங்க, இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED பேனலோட இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஷார்ப் ஃபின் செல்ஃபி பாப்அப் கேமரா கொடுத்துருக்கிறதுனால இதோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து 93.1, கம்ப்ளீட்லி பெசிலஸ், சின்னெல்லாம் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. OLED பேனல் அப்படிங்கிறதுனால டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். OLED பேனல் கொடுத்துருக்கிறதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இதில் இருக்குது. அதோட Gorilla Glass 6 ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதோட ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் மெட்டல் ஃப்ரேமில் வர்றதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாகவும் கிளாஸியாகவும் இருக்குது. Reno 10X ஆப்டிக்கல் ஜூமோட ரியர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமராஸோட இது வருது. பிரைமரி ஷூட்டர் வந்து 48 மெகா பிக்சல் Sony IMX586 சென்சாரோட ஃபோக்கல் 1.7. அடுத்த சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் வைட் ஆங்கிள் சென்சார் 8 மெகா பிக்சல் ஃபோக்கல் 2.2. அதுக்கப்புறம் தேர்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிஸ்கோப் ஷேப்பில் இருக்கிற 13 மெகா பிக்சல் 10X ஆப்டிக்கல் ஜூம் சென்சார். 50 to 60x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இது 4K ரெக்கார்டிங் 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் பண்ண முடியும். இதில் வந்து OIS, AIS ரெண்டுமே வந்து பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதோட இதில் வந்து லேசர் ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குது. அடுத்ததாக Reno 10X ஆப்டிக்கல் ஜூமோட ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஃப்ளாக்ஷிப் சிப்செட் Qualcomm Snapdragon 855 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் சிப்செட் அப்படிங்கிறதுனால ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். இது கூட நிறைய AI ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதே சிப்செட்டில் தான் ஃபியூச்சரில் இதோட 5G வெர்ஷனும் லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4065 mAh ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அதாவது UC சார்ஜ் 3.0 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட கேம் டர்போ 2.0 கொடுத்துருக்கிறதுனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கும். Reno ஆப்டிக்கல் 10X ஜூமில் நிறைய இன்னோவேட்டிவ் மற்றும் புதுமையான விஷயத்தோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோதான் புதுமையான விஷயத்தோடு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாலுமே இது வந்து ஷார்ப் ஃபின் பாப்அப் செல்ஃபி கேமரா வந்து ஒரு மோட்டரைஸ்ட் பாப்அப் கேமரா தான். இதோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்காக கம்பெனி நிறைய தடவை இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து கேரண்டியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு மோட்டரைஸ்ட் பாப்அப் கேமரா அப்படிங்கிறதுனால இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு கரெக்டாக தெரியும். இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தா 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 39,999க்கும், 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 49,999க்கும் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸிங்கை வந்து OnePlus 7 Proவோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா அதுவும் Snapdragon 855 தான் லான்ச் பண்ணாங்க. இதை விட விலை ஜாஸ்தியாக தான் அவங்க லான்ச் பண்ணாங்க. ஸோ OnePlus 7 Proவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது Reno வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்.
அதுவே இது கூட பேரலாக லான்ச் ஆன ரெட்மி K20 Pro இது சைனாவில் கிட்டத்தட்ட இந்தியன் மணி வேல்யூக்கு 25,000க்கு லான்ச் ஆயிருக்கு. அதுவும் ஸ்னாப்ட்ராகன் 855 தான் லான்ச் ஆயிருக்கு. ஸோ அது கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெனோ வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ரெனோ லைட் வெர்ஷனோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 10x ஆப்டிக்கல் ஜூம் மாதிரி ஷார்ப் அண்ட் ரைசி கேமரா இருக்குது, அல்ட்ரா நைட் மோட் இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் OOC 3.0 கொடுத்துருக்காங்க. ஆனால் அதோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.4 inch. அதுக்கப்புறம் அதோட சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 710 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32,990க்கு இது இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இது வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 710க்கு வந்து 15,000 ரேஞ்சிலே நமக்கு கிடைக்கும் போது 33,000க்கு இதை யார் வாங்குவா அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.